அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, காதல் உறவு, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம். முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகுறாரு, எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம். பொதுவா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமா ஒரு 158 நாட்கள்ல 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மீண்டும் வக்ர நிலை அடைந்து மீண்டும் மிதன ராசிக்குள்ளே என்றாவாரு. இப்ப இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த மிதன ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதிசார பயிற்சி பண்றாரு. 158 நாட்கள்லயே 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியை விட்டு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலையில மிதன ராசிக்குள்ள என்றாவாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த பலன்கள்ல ஒரு 158 நாட்களுக்கான ஒரு தெளிவான பிரீக்ஷனை மட்டும் தான் நம்ம கிளியரா எடுத்திருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு குரு பகவான். இந்த மிதன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கடந்து கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலையில மிதன ராசிக்கு வருவார். முதலாவதாக செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், இரண்டாவது ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். 10வது நட்சத்திரமா வர்றது மக நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய ராசியில கேது பகவானுடைய நட்சத்திரம். ஞானக்காரகன் அப்படின்னு அழைப்போம் நம்ம கேது பகவான. இந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அதீதமான தனித்துவ தன்மைகளை உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க. எங்களுடைய சிந்தனை எல்லாம் ஒரு நார்மல் பீப்புளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இளம் பருவத்திலேயே இவங்க அதிகமான அனுபவ பாடங்களை கத்திருப்பாங்க. லைஃப்ல எங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு அவ்வளவா சிறப்பா இருந்திருக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல கஷ்டப்பட்டு நிறைய தடை தாமதம் தடுமாற்றங்களை சந்திச்சு லைஃப்ல அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய தன்மை இந்த கேது நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால இவங்களுக்கு முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி தான் இவங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா நிறைய குழப்பத்தோட லைஃப் அப்படியே கடந்து வருவாங்க. அதனாலே இவங்க ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப பக்குவப்பட்ட மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் ஞானக்காரகனாகி கேதுவுடைய நட்சத்திரம் பக்குவ தன்மை மிக சின்ன வயசுலயே வந்துடும். இவங்களுக்கு சிறிய வயதிலேயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்து குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர்கள். இவங்களுக்கு ஆளுமை தன்மை ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா சூரிய பகவானுடைய ராசியாக இருக்கிறதுனால ஆளுமை தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியரா வழி நடத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எப்போதும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். மற்றவர்களுக்கு அட்வைஸ் வழங்குறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை ஏற்றி வைப்பாங்க. அதை இவங்களுக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கும் போது அதுல ஒரு சில சிரமங்களை சந்திக்கிறாங்க. எப்போதுமே வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்கள். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோக்கியே பயணிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க மனசுல அதீதமான ஆசைகள், பெரிய விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இதெல்லாம் சிறப்பான முறையில இருக்கும். எவ்வளவு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் வந்தாலும் அதெல்லாம் எளிமையா கடக்கக்கூடிய பக்குவ நிலை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் தன்னுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கடக்கக்கூடியவர்கள். ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும். தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுவாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல தன்னை அதிகமா ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சிவ வழிபாடு அதிகமா பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா சூரிய பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால சிவன் மேல அதிகமான பற்று இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே போல அந்த பழைய நூல்களை படிக்கிறதுல ஆர்வம் உடையவர்கள். சித்திர பாடல்கள், பழமையான நூல் வகைகள், பழமையின் மேல இவங்களுக்கு அதிகமான பற்று இருக்கும். பாரம்பரியத்தை அதிகமா மதிக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த மக நட்சத்திரத்தை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம்.
அதிகமான சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அதே சமயத்துல அதிகமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கடந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இளம் வயதிலேயே ஒரு ஏஜ்டு பீப்புள் மாதிரியே பேசுவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல முன்வந்து நின்று உதவி செய்யக்கூடியவர்கள். பாவ புண்ணியங்களுக்கு அதிகமா பயப்படுவாங்க. இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேர்மையானவர்கள், உண்மைக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க. நேர்மையா எல்லாத்தையும் செயல்படுத்தணும், எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும், மற்றவர்களும் தன்னிடம் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவ்வளவு சிறப்பு தன்மை இந்த மக நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு. இப்போ இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கலாம். இப்போது குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு மிக சாதகமான இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு 5, 8க்குரிய ஒரு கிரகமா வரும். இப்ப சனியும் அஷ்டம சனியா நமக்கு மாறிட்டு சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. மே 18 பார்த்தோம்னா ராகு கண்டக ராகுவா மாறிடுவாரு. 7ஆம் இடத்துக்கு ராகு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த காலகட்டங்கள்ல ராகுவால பெருசா மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா குரு பார்வையில ராகு இருப்பாரு. அது ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடும். ஆனா அஷ்டம சனி ஒரு பெரிய குழப்பம். என்னதான் சனி பகவான் நமக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணாலும் அஷ்டம சனி தன்னுடைய வேலைகளை சரியா செய்வாரு. ஏன்னா நீதிக்காரகன் அப்படின்னு நம்ம சனி பகவானை அழைப்போம். சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் தன்னுடைய கடமை மாறாம தன்னுடைய செயல்பாடுகளை சரியா செய்யக்கூடிய ஒரு கிரகம். அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய ஆக்ஷன்ஸ் அது பண்ணும். நம்முடைய கர்மாவை கழிக்க வர்றதுதான் அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை சனி பகவான் அஷ்டம சனி காலகட்டத்திலையும் 7.5 சனி காலகட்டத்திலையும் நமக்கு கொடுப்பாரு. எனவே இந்த அஷ்டம சனி பெரிய குழப்பம், பெரிய பிரச்சனை. அஷ்டம சனியில நம்ம கஷ்டம் தான் பட போறோம், லைஃப்ல ஒண்ணுமே ஆகாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்முடைய கர்மாஸ் எல்லாமே கழிய போகுது. லைஃப்ல ஒரு புரிதல் கிடைக்க போகுது. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த அஷ்டம சனி போட போகுது. அஷ்டம சனியில நிறைய குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைதான். ஆனா அஷ்டம சனி முடியும் போது ஒரு புதிய மனிதராக நீங்க உருவெடுப்பீங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆழமான புரிதலை அஷ்டம சனி மட்டும்தான் கொடுக்கும். நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற புரிதலை அஷ்டம சனி தான் கொடுக்கும். லைஃப்ல நம்ம எந்த பாதையில பயணிக்கணும் அப்படிங்கறத அஷ்டம சனி தான் நமக்கு புரிய வைக்கும். இவ்வளவு நல்ல விஷயம் இந்த அஷ்டம சனியில இருக்கு. அதனால அஷ்டம சனி அப்படின்னு நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அடித்தளத்தை அஷ்டம சனி போட போகுதுங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டம சனி மேஜரா பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பாதிக்காது. ஏன்னா குரு அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் நமக்கு மேஜரா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா குரு 2 ரோலை பிளே பண்ணுவாரு. பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு, அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. அஷ்டமாதிபதி லாபத்தில் இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி லாபத்தில் இருக்கிறது ஒரு பெரிய உன்னதமான அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கும். அஷ்டம சனியுடைய பாதிப்பே இந்த நேரத்தில் மேஜரா இருக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். கண்டக ராகுவாக இருந்தாலும் ராகு குரு பார்வையில் இருப்பாரு. ராகுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. இந்த அமைப்புலாம் நமக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. அதே போல ஜென்ம கேது, ஜென்மஸ்தானத்துல கேது பகவான். அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குது. கான்ஸ்டன்டா ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கும். அதுதான் ஜென்ம கேது. சனியுடைய பார்வைகளும் மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கும். சனி ஜீவனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம், மேலும் பஞ்சமஸ்தானம், இந்த 3 இடத்தையுமே பார்ப்பாரு. குரு பார்வையும் பார்த்தனா முயற்சி ஸ்தானத்துல இருக்கும், மேலும் பஞ்சமஸ்தானத்துல இருக்கும். அதே போல கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கும். அதாவது குரு மேல இருக்கும். இந்த அமைப்புலாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. என்னதான் ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் வந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு கெபாசிட்டியை குரு பகவான் நமக்கு கொடுத்துருவாரு. பொதுவா அந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா மிச்சம் 3 கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள் இருக்கு. இந்த கிரகங்களுடைய அமைப்புகளுக்கு ஏற்பதான் குரு பகவானை இயங்க முடியும். அதனால 4 கிரகத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கணும். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம். இதுல இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றங்களை பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஜீவனஸ்தானத்திலிருந்து குரு லாபஸ்தானத்துக்கு போறது தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்துரும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அத்துணை வழிகளையும் நமக்கு இந்த காலகட்டங்களில் காமிச்சிடும். மே 14ஆம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லைன்னா கண்டிப்பா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல தொழில் இல்ல, ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப 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 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
வேண்டாம். அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு உண்டு. சனி பகவான் அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நமக்கு சக்சஸ் கொடுக்காது. நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு போவோம், அது தடைப்பட்டு போகும், தாமதப்பட்டு போகும். ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கல, நான் இறங்குற விஷயத்துல தடைப்படுது, தாமதப்படுதுன்னு யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா அமையாது. நீங்க ஒரே விஷயத்தை கான்ஸ்டன்டா ஒரு 3-4 வாட்டிக்கு மேல பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அஷ்டம சனியில நீங்க இந்த சூட்சுமத்தை மட்டும் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஏமாற்றத்தை மட்டுமே தரும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எனக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எண்ணாதீங்க. இந்த நேரத்துல 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அந்த 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நிலைத்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சதுன்னா அது ஒரு நிலையான தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்காது. வர மாதிரி டக்குன்னு போயிடும். அதுவே 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால ஆரம்பத்துல தடைப்படுது, ஒரு விஷயம் அபசகுணமா நடக்குது, நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை செய்ய விட முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே என்ன முகுத்தி வைக்குது அப்படின்னாக்கா அதை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இந்த காலகட்டம் இப்படிதான். இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சோதனைகளை கடந்து நமக்கான இடத்தை அடையணும். அதுதான் சனி பகவான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. முயற்சி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் சனி பகவான் செக் பண்ணுவாரு. ஏன்னா சனி செக்கிங் பிளானட். அதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அஷ்டம சனியில செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷனை கொடுத்தாலும் இந்த பர்சன் ஏங்குறாங்களா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால குழப்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி பயணிங்க. ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயமா நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில், ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியா இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும். தொழில் ரீதியா ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். இருப்பினும் கூடுதலா எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு வருதோ அவ்வளவு தலைவலி இருக்குன்னு அர்த்தம். அதனால மேஜரா பெரிய பொறுப்புகள்லாம் நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலகட்டமும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால யோசிக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சனி பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு மாதிரி பிரஷரா இதை விட்டுட்டு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நம்ம கொடுக்கிற மாதிரியான ஒரு பிரஷர் தன்மையை தான் கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய சூழ்நிலையின் காரணமாக கிடைக்கிற வேலையை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். அதனால நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஒரு வேலையை பிடிச்சி பண்றதை விட நிறைய பேர் பிடிக்காம தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்காது. அதனால வர வாய்ப்பை நழுவ விட்டுற வேண்டாம். வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிரஷர் தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதுதான் சூரியனுடைய ஒரு ராசி. சூரியனுடைய ராசியில வரக்கூடிய நம்முடைய நட்சத்திரங்கள் நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். எனவே தொழில் உத்தியோகம் சோதனையாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பொருளாதாரம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாப குரு நிச்சயமா பொருளாதாரத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அஷ்டம சனி கண்டிப்பா பொருளாதாரத்தை அளிக்கும். வரக்கூடிய பொருளாதாரம் டோட்டலா அப்படி கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். கையில பணமே நிக்காது. பண தேவை அதிகமா இருக்கும். மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். மேக்சிமம் ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமான செலவுகள் அதிகமா இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த நேரத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யாரை நம்பி உங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டாம். இந்த நேரத்துல உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க. ஆசையான வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லி உங்களோட பணத்தெல்லாம் அப்படியே கறந்துட்டு போயிடுவாங்க. அதனால அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மூன்றாவது நபரை நம்பி தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தை எதுலையுமே ஒப்படைக்காதீங்க. அதே போல இந்த நேரத்துல நிறைய பேர் இந்த ஃபாரின் ட்ரை பண்றேன், அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அப்படி இப்படின்னு எதுலையுமே இறங்க வேண்டாம். இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா ஏமாற்றம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாகவே இருந்தாலும் உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருப்பீங்க, ஆனா அவங்க தான் உங்களை ஏமாத்துவாங்களே. அதனால யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. அதே போல நண்பர்களுக்குள்ள, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்க வேண்டாம். நீங்க கடன் கொடுக்குறீங்க இல்ல கடன் வாங்குறீங்க, இந்த ரெண்டு விஷயமே இல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா பொருளாதாரத்தால உறவுகள்ல ஒரு சில விரிசல்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில பண தேவை அதிகமா இருக்கும். ஃபேமிலிக்கு தொடர்ச்சியா விரயம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குடும்ப சுமை அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். குடும்ப
குடும்பத்துல ஒருத்தவங்களும் உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டுற எண்ணம் வரும். வீடு கட்டுவோமா இல்ல வீடு மாத்துவோமா, வீடை சீர் பண்ணுவோமா, பிரச்சனையா இருக்கக்கூடிய வீட்டெல்லாம் அப்படியே சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த சம்பந்தமான சிந்தனைகள்லாம் வரும். அதே போல கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள கவனமா இருக்கணும். அதிகமான கடனை வாங்கிடாதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருங்க. அஷ்டம சனியில மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா எல்லாரும் கடன் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. அதனால கடனை மேஜரா வாங்கிடாதீங்க. உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன் கண்டிப்பா உங்களுடைய கழுத்தை நெரிக்கும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் ரெண்டுலயுமே விழிப்புணர்வோட இருங்க. மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கையில பணமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப பணப்புழக்கம் எல்லாம் இப்ப கைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் சிறப்பான முறையில் அமையும். வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதமா நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஸ்கியான விஷயங்களை இந்த நேரத்துல தயவு செஞ்சு இறங்க வேண்டாம். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல சனி பார்வை, ஜென்மத்துல கேது, குரு லாபத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பிரஷர் இருக்கும். குடும்பத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க சொல்றதுக்கு உங்க ஃபேமிலி ஒத்து வர மாட்டாங்க. உங்க ஃபேமிலி சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி ஒரு மாதிரி குழப்புவாங்க. அதிகமான வாக்குவாதம் ஃபேமிலிக்குள்ள இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகம். இது கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது இருந்தாரு. யாரு கூடயுமே ஒத்து போயிருக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு கூடயுமே ஒத்து போயிருக்காது. அவங்க ஒண்ணு உங்களை வார்த்தையால காயப்படுத்திருப்பாங்க, இல்லனா நீங்க அவங்கள வார்த்தையால காயப்படுத்திருப்பீங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கடந்த காலகட்டம் நமக்கு பண்ணிருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்துல இருக்கிற கேது நமக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. இந்த நேரத்துல பேசுறதுக்கே அலுப்பா இருக்கும். சொல்ல போனா இதான் உண்மை. ஏன்டா பேசுறோம்னு தோணும். அந்த மாதிரியான அந்த சலிப்பு தன்மையை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளை நிதானமா இருக்கணும். ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்பத்துல ஒரு மாதிரி நெருக்கடி தன்மைகள்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் பராமரிப்பு, கொஞ்சம் எல்லார்ட்டையும் அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃபே என்னடாது லைஃப் அப்படிங்கிற மாதிரியான வெறுப்பு தன்மையை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து ஜென்மத்தை பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவாரு. எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணலாம். சோ அப்படி அந்த விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ரிவ்யூவை சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்ப சொன்ன விஷயம் இப்போ உங்களுக்கு ரியாலிட்டியில நடந்துட்டு இருக்குங்கிற பட்சத்துல எஸ்ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி குடும்பம் சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். சகிப்புத்தன்மையோடு செயல்படணும். அது இருந்தாலே போதும். இந்த காலகட்டம் நமக்கு சாதகமான காலகட்டமாக அமையும். மோஸ்ட்லி ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கிறது சான்சஸ் கிடைக்குது. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா போகக்கூடிய இடம் புது மனிதர்கள், பழகக்கூடிய மனிதர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நிற்பாங்க. அதனால போற இடத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா மேஜரா எந்த குழப்பமும் இல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற வல்லமை நமக்கு டிஃபால்ட்டா உண்டு அப்படிங்கிறதுனால எதுவும் கையை மீறி போகாது. அதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு இன்டிமேஷன். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனினாலே அவமானம்னு அர்த்தம். இந்த நேரத்தில் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்கா அதுல ஒரு மாதிரியான குழப்பம் குளறுபடிகள்லாம் கண்டிப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு இந்த காதல் உறவு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ராகு பகவான் அஷ்டமத்துல இருந்தார். அஷ்டம ராகுவும் ஒரு மாதிரியான அவமானத்தை மீள முடியாத வருத்தங்களை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு பிரிவுகளை கொடுத்திருக்கும். காதல் பிரிவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துல சனி பார்வை குரு பார்வை எல்லாம் இருக்கிறதுனால இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நிம்மதி இருக்காது. அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும். பிரிஞ்சில்லாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தன்மையை கொடுக்கும். இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேக குணத்தை கொடுக்கும். அப்படி ஓவராலா நம்ம பார்க்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நிம்மதி இருக்காது. லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி குழப்பம் குளறுபடி, லவ் ரிலேஷன்ஷிப்னால ஃபேமிலிக்குள்ள குழப்பம். இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா காதல் செய்யற விஷயங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால ஒரு மாதிரியான குழப்பம் குளறுபடி எல்லாம் ஏற்படலாம். ஆகவே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். தேவையில்லாத அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
அடுத்த திருமண முயற்சி இந்த காலகட்டங்கள்ல நமக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலகட்டம் கண்டக சனி நடந்துச்சு. கண்டக சனிலே நிறைய பேருக்கு திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்கல. ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைச்சது. ஆனாலும் அந்த திருமணத்துல ஒரு முழுமையான திருப்தியோ ஒரு நிம்மதியோ இருந்திருக்காது. ஒரு குழப்பத்தோட திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த கண்டக சனி காலகட்டங்கள்ல தான். ஏன்னா அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த நேரத்துல தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கும். கல்யாணம் நடந்திருக்கும், ஃபிக்ஸ் ஆகி நடந்திருக்கும். ஆனா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்த்தோம்னா குழப்பத்தோடயே போயிருக்கும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நம்மளையும் வருத்தம் அடைய வச்சு அவங்களும் வருத்தம் அடைஞ்சு ஒரு மாதிரி குழப்பத்தோடயே கொண்டு போயிருக்கும். இப்ப அஷ்டம சனி நடக்குது, கண்டக ராகு ஆக்டிவேட் ஆகுது, குரு பார்வை 7ஆம் இடத்துல. திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கும். என்ன கேட்டா கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். இருப்பினும் குழப்பம் கண்டிப்பா இருக்கும். நேரத்துல இந்த ஜாதக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்றது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு எதுலயும் நீங்க அவசரப்பட்டு எதுலயும் நீங்க இறங்கி மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப திருமண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் திருமண தசை வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும், ஏஜ் ரொம்ப ஆகிட்டு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்யலாம். இல்ல டைம் இருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்துல தயவு செஞ்சு அந்த முயற்சிகளை கை விட்டுறலாம். இந்த நேரத்துல இந்த திருமண முயற்சிகள்ல இறங்காம செயல்படுறது நல்லது. டைம் இல்ல, காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு, ஏஜ் ரொம்ப ஆகிட்டு திருமண தசை வந்து முடிய போகுது, ஜனனகால ஜாதகப்படி திருமண தசை முடிய போகுது, இதுக்குள்ள பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் திருமண முயற்சிகளை பண்ணலாம். குழப்பத்தோட தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி குழம்பி ஃபைனலா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்துருவாங்க. நம்ம எண்ட் ரிசல்ட் தான் அந்த நேரத்துல பார்க்கணும். அதுக்கு இடைப்பட்ட விஷயங்கள்ல தயவு செஞ்சு நம்ம கவனம் செலுத்தவே கூடாது. வருத்தங்கள் வந்தாலும் அதெல்லாம் டோன்ட் கேர்னு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. எதையும் கண்டுக்காதீங்க. இந்த நேரத்துல நம்ம காது மூடி இருக்கணும். காது திறந்து இருந்தாலும் மூடி இருக்கிற மாதிரி நடிக்கணும். தேவையில்லாத பார்க்க கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத கேட்க கூடாது. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணிக்கணும். எனவே திருமண முயற்சிகள் பண்ணலாம், தள்ளி போட முடியாது, இதுக்குள்ளேயே நம்ம திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா திருமண முயற்சியில இறங்கலாம். நல்ல செய்திகள் உண்டு. அஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல கண்டக ராகு, இதுல எல்லாம் திருமணம் நடக்கும். இந்த நேரத்தில் நடக்கிற திருமணம் குழப்பத்தோட நடக்கும், ஒரு சில குறைகளோட நடக்கும், வருத்தத்தோட நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி திருமணம் நடக்கும், எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அடுத்த திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும்? திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, கண்டக ஸ்தானத்துல ராகு, அதுவே ஒரு பெரிய குழப்பம். என்னதான் குரு பார்வையில் இருந்தாலும் ராகு தன்னுடைய தன்மைகளை செய்வாரு. அதே போல அஷ்டம சனி, அதுவும் ஒரு தேவையில்லாத குழப்பம், வருத்தம், புரிதல் இல்லாத ஒரு தன்மைக்குள்ள நம்மளை எடுத்துட்டு போயிடும். நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு ஒண்ணுமே புரியாது. கடந்த காலகட்டமே திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு போராட்டத்தை கொடுத்திருக்கும். ஒன்னே வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தை வீக் பண்ணிருக்கும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டத்தை கொடுத்து நிறைய பேரை பிரிச்சு வச்சிருக்கும். நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி தன்மையை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் அளவுக்குலாம் போயிருக்கும். அதுல இன்னும் ஒரு சிலவங்க அதுல இந்த ரொம்ப வலிமையான ஜாதகம், ரெண்டு வலிமையான ஜாதகம் இணைந்தவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க எல்லாம் முகம் கொடுத்து கூட பேசிக்காத அளவுக்கு ஒரு தன்மையை கடந்த காலகட்டம் பண்ணியிருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும், உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சில வருத்தங்கள், குறைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஜென்ம கேது சந்தேக குணத்தை கொடுக்கும். அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமான்னு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு அலசும். மைண்ட் ஃப்ரீயாவே இருக்க விடாது, ஏதாச்சும் மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல கண்டக ராகு, அஷ்டம சனி, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு கருத்து போராட்டத்தை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும். அல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் குறைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய மன ஆரோக்கியத்துல நம்ம கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். எதையும் பெருசுபடுத்த கூடாது. சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசா ஊதி அதை ரொம்ப எலாபரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எதையும் கண்டுக்காம, எதையும் நம்ம பெருசுபடுத்தாம சகிப்பு தன்மையோட நம்ம கடக்கிறது நல்லது. இந்த நேரத்துல கோபப்படுறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த நேரத்துல சைலண்டா மூவ் ஆன் பண்றது சிறப்பு. இந்த நேரத்துல நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்கும், எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமையும். நம்ம புரிதல் இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரியாக்ட் ஆகணும்னாக்கா அது நமக்கு ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப சைலண்டா இருங்க. எதையும் ரொம்ப கேர் எடுத்து உங்க மைண்ட்ல ஏத்தி ரொம்ப குழப்பிக்காதீங்க. குறிப்பா திருமணமானவர்கள் எதையும் பெருசுபடுத்தாம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. முக்கியமா திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா செயல்படுங்க, அதுவே போதுமானது. குரு பெயர்ச்சி சாதகமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல மேஜரான இஷ்யூ எதுவும் இருக்காது, எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். பிறந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்னு சேர்ந்தாலும் ஒரு முழுமையான ஒரு முன்னாடி இருந்த ஒரு பாண்டிங் வந்து கண்டிப்பா இருக்காது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் குளறுபடியா போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பிறந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. இந்த நேரத்துல வர வாய்ப்பு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈகோ சுத்தமா இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல கேது ஜென்மத்துல இருந்தாலே வந்து ஈகோ அதிகமா கொடுத்துரும். நீயா நானா, நான் வந்து பேசணுமா, என்னால பேச முடியாது, நீங்க தான் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசணும், நீங்க தானே சண்டை போட்டு போனீங்க, நீங்க தான் வந்து பேசணும் அப்படிங்கிற ஈகோ தன்மையை அதிகமா கொடுக்கும். அதனால இந்த ஈகோலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான லைஃப், ரொம்ப சின்ன வாழ்க்கை, எல்லாரையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு எல்லாரையும் அரவணைத்து செயல்படணும். அதுதான் சிறந்த குணம். இந்த குணம் உடையவர்கள்ட்ட எல்லாருமே தோத்து போவாங்க. ஆகவே இந்த குணத்தை நம்ம இந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ஓவராலா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வந்தாலும் இறுதியில் நமக்கு ஒரு நல்ல புரிதல், நல்ல ஒரு தெளிவு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு பார்வை, சனி பார்வை ரெண்டுமே இருக்கு. குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துல கண்டிப்பா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். என்ன இந்த காலகட்டங்களில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட, ஒரு சில குழப்பங்களோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். சனி பார்வையும் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது மட்டும் இந்த காலகட்டங்களில் மைண்டுக்குள்ள அதிகமா ஓடிட்டு இருக்கும். அந்த சிந்தனை மட்டும் அதிகமா ஓடிட்டு இருக்கும். நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை பாக்கியத்தை நீங்க முயற்சி பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளோட, ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும். அஷ்டம சனி நடக்கிறதுனால ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது வந்து நல்லா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறத குறைச்சுக்கோங்க. பெண்கள் வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறத குறைச்சுக்கோங்க. அதிகமான டிராவலிங்லாம் அந்த நேரத்தில் இருக்க வேண்டாம். மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த டிப்ரெஷன் ஸ்டேட் இருந்தாலே இந்த பேபி ஃபார்மிங்ல ஒரு சில குழப்பங்கள் கண்டிப்பா ஏற்படும். மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. அதிகமான அலைச்சல்லாம் குறைச்சுக்கோங்க. இந்த மாடிப்படியில ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா ஏறி போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி லாபத்தில இருந்து தன்னுடைய சப்தம பார்வையை 5ஆம் இடத்திலேயே செலுத்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். சனி பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி பிள்ளைகளோட கருத்து போராட்டம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கும். இருப்பினும் மேஜரா குழப்பம் இல்ல. ஏன்னா 5ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால ஆதாயம்னு அர்த்தம். பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு, பிள்ளைகளால ஒரு மன நிறைவு, மன நிம்மதி இதெல்லாம் அந்த நேரத்தில் கிடைக்கும். என்ன ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள்லாம் வரும். ஆனா எண்ட் ரிசல்ட்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க மேஜரா எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்ணலாம். அது அவங்களுடைய திருமணமா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். சனி பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களோட அந்த விஷயம் நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆரம்பத்துல குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், தடைபடுற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் நிச்சயமா சாதகமா இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, கண்டக, ராகு இது ரெண்டும் நடக்கிறதுனால படிப்புல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல கவனமே செலுத்த முடியாது. எதுலையுமே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும். இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஓவரா மைண்ட்ல ஏத்தி குழப்பிக்காதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனி நிறைய புரிதலை கொடுக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த நேரத்துல தீய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. கூடா நட்பு அதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். யாரு கூட எல்லாம் சேரக்கூடாதோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த நேரத்துல புதிய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும். மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய நண்பர்கள் தீய நண்பர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால புதிய நண்பர்கள் யாராச்சும் வராங்கன்னா அவங்கலாம் டக்குன்னு அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்காதீங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் சரியா செக் பண்ணிட்டு நல்ல மனிதரா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் நீங்க உங்க கூட சேர்த்துக்கணும். இந்த நேரத்துல நிறைய கவனச்சிதறல் ஏற்படும். படிப்பை தவிர பாக்கி எல்லாத்துலயும் சிந்தனை போகும். அதனால படிப்புல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்துல மேஜரா எதன் மூலமா தடை வரதுக்கு வாய்ப்பு அதிகம்னா ஹெல்த், உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும், மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. எதையும் ரொம்ப யோசிச்சு பிரஷர் பண்ணிக்காதீங்க. அதே போல இந்த மேல் படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு குழப்பம் வரும். இப்ப எதை நம்ம சூஸ் பண்றது, எதை நம்ம சூஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம், நம்ம ஃபியூச்சர் நம்ம எப்படி நம்ம அமைச்சுக்கலாம், எந்த கோர்ஸ் நம்ம சேரலாம் அப்படிங்கிற குழப்பம் வரும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்
நண்பர்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல தயவு செஞ்சு இறங்கி மாட்டிக்காதீங்க. அஷ்டம சனியில நமக்கு பிடிச்சதை செய்யறதை விட நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய தான் வைக்கும். நம்ம தான் விழிப்புணர்வோட நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறதுல கிளியரா இருக்கணும். அதனால அந்த தெளிவோட நம்ம செயல்படுறது நல்லது. மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. ஓவராலா நல்ல ஸ்கோர் பண்றதுக்கும் ஒரு சாதகமான அமைப்புலாம் இருக்கு. எவ்வளவு குழப்பத்தன்மைகள் ஏற்பட்டாலும் அதை கடந்து வந்துடலாம். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம செய்யற செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே போதும். இந்த காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு சாதகமாவே அமையும். நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல, திடீர் விபரீத ராஜயோகம், திடீர்னு ஒரு நல்ல செய்தி, நல்ல மாற்றம், நமக்கு ஜாக்பட் அடிக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. குருவும் வந்து 11ஆம் இடத்துல ரொம்ப சாதகமான இடத்துல தான் இருக்காரு. எனவே வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெளியூர்ல போய் படிக்கிறதுனால மாணவ மாணவிகளுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதே சமயத்துல நட்பு வட்டாரங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு சாதகமாவே அமையும். ஃபைனலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான் கொடுக்குற மிக மிக முக்கியமான ஒரு இன்டிமேஷன், உடல் ஆரோக்கியம், ஹெல்த். இந்த நேரத்துல நம்ம டிஃபால்ட்டா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் மட்டும்தான், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இது ரெண்டையும் விட்டுட்டோம் டோட்டலா ஜீரோன்னு அர்த்தம். சிம்மம், சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னாக்கா ஆன்ம பலம் இவங்களுக்கு டிஃபால்ட்டா செமையா இருக்கும். மனோ தைரியம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அபாரமா இருக்கும். இவங்க எதுல கோட்டை விடுவாங்கன்னா ஹெல்த்ல, உடல் ஆரோக்கியத்துல தான் இவங்க மேஜரா கோட்டை விடுவாங்க. தயவு செஞ்சு இந்த நேரத்துல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. உடலும் உள்ளமும் தெளிவா இருந்தா எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் வந்தாலும் அடிச்சு நகர்த்திடலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம போயிடலாம். ஆகவே உடலுக்கும் உள்ளத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்துல சாப்பிடவே தோணாது, தூக்கமும் வராது. சாப்பிடுற சாப்பாடுலாம் கொமட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். தயவு செஞ்சு அலட்சியமா இருக்காதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு மாதிரி பிரஷரா, மைண்ட்ல ஏதாச்சும் ஓடிக்கிட்டு அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தன்மையோட தான் போகும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் நம்ம அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்தோம்னா நம்ம தான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு அந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குழப்பம், எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் வந்தாலும் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த ரொட்டீனை மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்காதீங்க. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்க ஃபேமிலியில ஒருத்தனா நான் சொல்றேன், வெளியிடங்கள்ல மேக்ஸிமம் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஹோம்மேடு ஃபுட்டா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல பல வகைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல குழப்பம் வரலாம், அல்சர் சம்பந்தமான பிரச்சனை வரலாம், வயிற்றுல புண்ணு ஏற்படுறது, அந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும், கரண்ட் அடிக்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கும். மைண்ட்ல அதிகமா கோபம் வரும், யாரு கூடயும் ஒத்து போகாத ஒரு மனநிலை இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கணும். முக்கியமா வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது ரொம்ப கவனமா பயணிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வண்டி வாகனத்தை இயக்காதீங்க. கார் ஓடுறவங்க சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. அதே போல இரு சக்கர வாகனங்கள்ல பயணிக்கிறவங்க தலைக்கவசம் போட்டுட்டு போங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல இந்த ஃபைன் அடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுவாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை இழுத்துட்டு போய் விடும். இவ்வளவு நாள் போலீஸ்ட மாட்டாதவங்க எல்லாம் இப்போ போலீஸ்ல மாட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. தலைக்கவசம் எல்லாம் கரெக்டா அணிஞ்சிட்டு போங்க. வண்டி வாகனங்களை சேஃபா கேர்ஃபுல்லா நீங்க இயக்குங்க. இதெல்லாம் சின்ன ஒரு இன்டிமேஷன் தான், பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டம சனியில இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு தாக்கங்கள் வரலாம், ஒரு சில குழப்பங்கள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்துலயும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்து வைக்கிறேன். நினைச்சு தயவு செஞ்சு வருத்தம், பயம், பதட்டம்லாம் எதுவும் பட வேண்டாம். கவனமா இருந்தா கவலையே வேண்டாம். அடுத்தது மன ஆரோக்கியம். இந்த நேரத்துல மைண்ட்ல ஃபுல்லா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். தெய்வ வழிபாடோட நாட்களை கழிக்கிறது நல்லது. ஆன்மீகத்து மேல யாருக்கெல்லாம் நாட்டமே இல்லையோ அவங்கலாம் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க. யாரெல்லாம் கோவிலுக்கே போக மாட்டாங்களோ அவங்கலாம் இப்ப கோயிலுக்கு போவாங்க, போக வைக்கும். அந்த மாதிரியான அமைப்பு தான். தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாம் தெய்வ நம்பிக்கை உருவாகும். வாயால கடவுளேனாச்சும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புலாம் உண்டு. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. கோவில் குளங்களுக்கு போலேனாலும் பரவாயில்ல, மைண்ட நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படிங்க, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. சின்ன சின்ன யோகாசனம், சின்ன சின்ன உடற்பயிற்சி, தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நடைப்பயிற்சி, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல நம்ம உடலையும் உள்ளத்தையும் தெளிவா பராமரிச்சாலே போதும், வெற்றி காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிக்கும். அஷ்டம சனி நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். சனி பகவான் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவார்.
பண்ணுவாரு. அதனால திடீர் விபரீத ராஜயோகம் கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் வந்தாலும் இடையில டக்குன்னு ஒரு ஸ்டாப் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படும். அதை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு உடலும் உள்ளமும் தெளிவா இருக்கணும். அப்பதான் அதை நம்ம கரெக்டா பிக்கப் பண்ண முடியும். நல்ல வர வாய்ப்பை நம்முடைய உடலும் ஏத்துக்கிற ஒரு பக்குவ நிலையில இருக்கணும். வாய்ப்பு வர நேரத்துல நம்ம நோய்வாய்ப்பட்டு கடந்தோம்னாக்கா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்? அதனாலதான் உடலையும் உள்ளத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க நான் சொல்றேன். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும். நினைக்கிற விஷயங்கள் தடைப்பட்டாலும் தாமதப்பட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய டைமிங்ல கரெக்டா வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை எப்போதும் மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அஷ்டம சனியுடைய தாக்கத்தை மேஜரா இல்லாம இது பார்த்துக்கும். இந்த குரு பயிற்சி நமக்கு அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு புரிதல் உண்டாகும். அடுத்தது நம்ம எதுல டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் அந்த குரு பயிற்சியில நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி எல்லாமே நமக்கு சுபத்துவமாவே முடியும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்க இந்த பொது பலன்கள் உங்க லைஃபோட எவ்வளவு கம்பேர் ஆகி வருது, இந்த பதிவுக்கு நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுடைய ரிவ்யூ நீங்க கொடுப்பீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் மறக்காம உங்களுடைய